ஏன் என்ன பார்க்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே நம்ம டிஃபன் கடை வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் இருக்க சமையல் வேலையை முடிச்சுட்டு அப்படியே எனக்கு ஒரு முக்கியமான வேலையை பார்த்தோம். இன்னைக்கு அமாவாசைன்றதுனால எங்கள் மாமனாருக்கு சின்னதாக ஒரு சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் பொங்கல் வைக்க போயிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர்லேயும் மயான கொள்ளைக்கு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நாங்கள் கூட எங்கள் ஊரில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு பொங்கல் வச்சிருந்தாங்க. அந்த மயான கொள்ளையை பார்க்க போவோம். அதே மாதிரி நானும் எங்கள் நாத்தனார், மாமியார், சின்ன நாத்தனார்னு எல்லாருமா சேர்ந்து போய் பொங்கல் வச்சுட்டு அப்படியே சாமியும் கும்பிட்டுட்டு அங்கேருந்து நேராக நாங்கள் மயான கொள்ளையை பார்க்கறதுக்கு தாங்க போயிருந்தோம். பார்க்கும்போது ரொம்பவே பயங்கரமா இருந்ததுங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே உடம்பெல்லாம் சிலுத்துருக்கு. ஒரு அவ்வளோத்தையும் போட்டுட்டு அந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிட்டு வரும்போது ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சிலுத்துருச்சுன்னா பாருங்களேன், குழந்தைங்கலாம் பார்த்துட்டு அவ்வளோ வியந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா இருந்ததுன்னு கூட சொல்லலாம். அதுவும் எங்க ஊர்ல நடக்கிறதுல சும்மாவே கூட்டம் ரொம்பவே சேர்ந்துருவாங்க. நாங்க சுடுகாட்டுக்கு போய் பார்க்கும்போது கூட நான் போகும்போது கம்மியா தாங்க இருந்தாங்க. ஆனா போக 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 அந்த இடத்துல நிக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அதிகமான கூட்டம் வந்துட்டாங்க. இதுல ஒரு ஹைலைட் என்ன தெரியுமா, நம்மள மாதிரி ஆளுங்க சாதாரணமா சுடுகாட்டுக்கு போறதுக்கே பயங்கரமா பயப்படுவோம். ஆனா இந்த மாதிரி நேரத்துல தைரியமா போய் நின்னுட்டு இருப்போம். ஏன் தெரியுமா, சாமி நம்ம கூடவே இருக்குன்னு. நீங்க யாரெல்லாம் அந்த மாதிரி நம்பிட்டு சுடுகாடு போனீங்க, வீடியோ லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.